வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கோ அல்லது உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கோ கை கால் வலி இருக்கிறதா? காலையில் எழுந்த உடனே நடக்க முடியாத நிலை வருகிறதா? இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றும். இன்னைக்கு பலருக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா கை கால் வலி மற்றும் மூட்டு வலி தாங்க. இதற்கான காரணங்கள் வயது அதிகரிப்பதனால ஏற்படும். அடுத்து ஊட்டச்சத்து குறைபாடு, அதாவது கால்சியம் குறைபாடு, இரத்த ஓட்டம் உங்கள் உடலில் இல்லாத ஒரு நிலைனாலையும் ஏற்படும். அடுத்து உடற்பயிற்சி இல்லாத ஒரு உடல்னாலையும் ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஆரம்பத்திலேயே சாதாரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எண்ணாமல் அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறும். ஸோ அதனுடைய அறிகுறிகளை நீங்கள் கவனித்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடல் நிலையை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கான அறிகுறிகளை பார்த்துடலாம். நீங்கள் அந்த அறிகுறியில் கண்டிப்பாக கவனிக்கணும். காலில் எரிச்சல் ஏற்படும், கை உறைய ஆரம்பிக்கும், நடக்கும்போது வலி ஏற்படும், இரவில் தூக்கம் கெட ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே உங்கள் உடலுக்கு தரக்கூடிய ஒரு அறிகுறி தான். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரெமடியை நீங்கள் தயாரித்து குடித்தா போதும், உங்களுடைய கை கால் வலி மூட்டு வலி எல்லாமே சரியாயிரும். இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ரெமெடி என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கு தாங்க. சுக்கை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். சுக்குங்கிறது ஒரு அற்புதமான மருந்து. உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும், ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், மூட்டு வலியை குறைக்கும். ஸோ நிறைய பேர் நம்மளுடைய அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சுக்கை தான் காஃபியில் போட்டு சுக்கு மல்லி இந்த மாதிரி டீ தான் குடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அது இல்லாமல் பால்லே விதவிதமாக நிறைய வெரைட்டியான காஃபி நம்ம குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது? நிறையா நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினாங்க அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த சுக்கை எப்படி தயாரித்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை எப்படி தயாரிக்கணும்னா, 1 டம்ளர் தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிறங்க. அதில் 1 டீஸ்பூன் சுக்கு பொடியை சேர்த்துட்டு 5லிருந்து 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு நீங்கள் அதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேன் 1 டேபிள் ஸ்பூன் கலந்து நீங்கள் குடிக்கலாம். இல்லைன்னா அப்படியும் குடிக்கலாம். ஸோ இந்த கஷாயத்தை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கணும். தினமும் 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் நீங்கள் அதிசயத்தை காமிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுடைய உடலில் அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு ரெமிடி யாருக்கெல்லாம் நன்மையை கொடுக்கும்னா, கை கால் வலி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. அடுத்து மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு மூட்டுகளை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், மூட்டுகளோட இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும், உடலை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் இது பயன்படுது. எலும்புகளுடைய பலத்தை கூடுறதுக்கும் இது பயன்படுது. ஸோ இது முக்கியமாக வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு ரெமடியாக இருக்குது. நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கு கஷாயத்தை தொடர்ந்து நீங்கள் 7 நாட்கள் குடிச்சிட்டு வாங்க. அடுத்து மீண்டும் நீங்கள் சுலபமாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து சிலர் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, அதிகமாக குடிக்க வேண்டாம். வயிற்றில் பிரச்சனை இருந்தால், வயிற்றில் புண்ணோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது கூடவே தினசரி நீங்கள் உடற்பயிற்சியும் செய்ய வேண்டும். அப்போ தான் உங்களுடைய உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.